முப்பரிமாணம் அப்படின்னு எல்லாம் லெஃப்ட் சைடோ இல்ல பேக் சைடுல இந்த பேனர் பாத்தீங்கன்னா தெரியும். அந்த படத்தோட டீசர் இப்போ உங்களுக்காக உங்க கனெக்டி சாந்தனு சார் இருக்கும்போது இதெல்லாம் எந்த காலேஜ் கல்ச்சர்ஸ் நடந்ததுன்னு நினைக்கிறேன். நம்மளுக்காக கொஞ்சம் சேர பண்ணி டீச்சர் ஸ்டார்ட் பண்ணிருக்கீங்க. நீங்க ரொம்ப சிறப்பு, மிகச் சிறப்பு. பொதுவாக எந்த ஒரு சொசைட்டியில் நடக்க ஒரு விஷயமா இருந்தாலும் செலிபிரிட்டிஸில் சொசைட்டி இருக்கிற பிரபலங்கள் போனாலும் அந்த விஷயம் வந்து ஒரு பெரிய லெவலில் போய் ரீச் ஆகும். ஆனால் எங்களுக்கு யாரோட உதவியும் வேணாம், ஒற்றுமையாக நாங்கள் நின்று எங்களோட பாரம்பரியமான விளையாட்டை காப்பாற்றுவோன்னு ஒவ்வொரு தமிழனா நின்று இந்த ஜல்லிக்கட்டை காப்பாற்றுறவங்க எல்லாருக்குமே நான் ஃபர்ஸ்ட் தலைவணக்கிறேன். இது தமிழ்னா நம்ம எல்லாருக்குமே கிடைச்ச ஒரு வெற்றி, இது என்னோட ரெஸ்பான்சிபிலிட்டி, அதனால ஷேர் பண்ணுறேன். அண்ட் எஸ், என்னோட அடுத்த படம் முப்பரிமாணம் வந்து March 3 ரிலீஸ் ஆக போகுது. என்னோட பாஸ்ட் எல்லாத்தையும் விட்டுருங்க, நானும் மறந்துடுறேன், நீங்களும் மறந்துடுங்க. இது வந்து என்னோட ஒரு ஃப்ரெஷ் ஸ்டார்ட்டை நான் வந்து நம்பிட்டு இருக்கேன். பிகாஸ் முப்பரிமாணம் வந்து எனக்கு ரொம்ப ஒரு க்ளோஸான ஃபிலிம் என்னோட ஹார்ட்டுக்கு. அண்ட் ஃபர்ஸ்ட் டைம் நான் ரொம்ப நம்பிக்கையாக சொல்கிறேன், உங்கள் எல்லாருக்கிட்டையும் ரொம்ப நெருங்கின ஒரு கதாபாத்திரமாக இந்த படத்தில் நான் பண்ணியிருக்கேன். இத்தனை நாளாக வந்து அப்படியே இங்கிலீஷ் பேசிக்கிட்டு அப்படியே ரொம்ப அப்படியே ஹை கிளாஸாக பேசிக்கிட்டு டாக்ஸி டான்ஸ் ஆடிக்கிட்டு அப்படியே சுற்றிட்டு இருந்தேன். பட் ஒரு விஷயம் நான் புரிஞ்சுக்கிட்டேன், உங்களுக்கு என்னை பிடிக்கணும்னா ஃபர்ஸ்ட்டு உங்களை மாதிரி ஒரு கதாபாத்திரம் பண்ணணும், உங்களுக்கு நெருங்கின ஒரு கதாபாத்திரம் பண்ணணும்னு. அண்ட் அது நான் ரொம்ப நம்பிக்கையாக சொல்கிறேன். முப்பரிமாணம் அது இருக்கு. முப்பரிமாணம்னா வந்து ஒரு தேர்ட் டைமென்ஷன். அதாவது இந்த ஃபர்ஸ்ட் டீசர் நாங்கள் கபாலியோட சேர்ந்து இந்த டீசர் ரிலீஸ் பண்ணோம். எல்லா மனிதர்களுக்குள்ளேயும் நிறைய முகங்கள் இருக்கு. அதுல வந்து சில முகங்களை தான் நம்மளால பார்க்க முடியும், பல முகங்களை பார்க்க முடியாம போகும். ஸோ அதை பார்க்க முடியாத ஒரு பரிமாணம் தான் முப்பரிமாணம். அண்ட் இது வந்து ஒரு உண்மை சம்பவத்தை பேஸ் பண்ண ஒரு கதை. ஒரு உண்மை சம்பவம் இல்லை, பலர் வாழ்க்கையில எல்லாருமே கடந்து வந்த ஒரு சம்பவம். இது கண்டிப்பா நான் உங்களில் ஒருத்தனா சொல்றேன், இதுல பார்க்குற ஒவ்வொரு ஆடியன்ஸ், மெயினாக யங்ஸ்டர்ஸ், உங்களுக்காக எடுக்கப்பட்ட படம். நீங்க எல்லாருமே ரிலேட் பண்ணக்கூடிய ஒரு எமோஷன் இந்த கதையில இருக்கு. அதை நான் ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்கா சொல்லுவேன். நீங்க படம் பார்க்குறப்போ மச்சான் இது நம்ம லைஃப்ல நடந்த கதை மாதிரியே இருக்கு, இல்லை நம்ம ஃப்ரெண்ட் லைஃப்ல நடந்த கதை மாதிரியே இருக்கு அப்படின்னு நீங்க கண்டிப்பா அதை உணர்வீங்க. இதுக்கு முன்னாடி நான் பண்ண விஷயங்கள் உங்களுக்கு பிடிச்சிருக்கலாம், இல்லை பிடிக்காம இருக்கலாம். பட் கண்டிப்பா உங்க எல்லாருக்குமே பிடிச்ச மாதிரி தான் இனிமே படங்கள் எடுத்து பண்ணணும், உங்க எல்லாரையும் என்டர்டெயின் பண்ணணும் அப்படின்னு. நான் மெயினா இவ்வளவு தூரம் எனக்கு ஃப்ரைடே ரிலீஸ் நிறைய ஒர்க் போயிட்டு இருக்கு. பட் இவ்வளவு தூரம் வந்தது காரணமே வந்து உங்க எல்லாரையும் ரீச் பண்ணணுங்கிற ஒரு காரணமாக தான். ஸோ இந்த படமும் ரொம்ப நல்லா வந்திருக்குன்னு எங்களுக்கு நம்பிக்கை இருக்கு. கண்டிப்பா உங்களுக்கும் பிடிக்கும். இந்த படத்தோட இசையமைப்பாளர் வந்து ஜிவி பிரகாஷ். அவருக்கு இந்த ஸ்டேஜ் யூஸ் பண்ணி நான் ஒரு பெரிய தேங்க்ஸ் சொல்லணும்னு சொல்றேன். பிகாஸ் அவர் ஃபர்ஸ்ட் ஒன்லி மியூசிக் டைரக்டராக இருந்த டைம்ல இந்த கதையை எடுத்துட்டு போய் அவர்கிட்ட போய் சொன்னோம். அப்ப எங்ககிட்ட ப்ரொடியூசர் இல்லை. பொதுவாக வந்து சினிமாவில் நல்ல கதையை எடுத்துட்டு போனால் ப்ரொடியூசர் இருக்க மாட்டாங்க அவ்வளோ ஈஸியா. ஸோ இந்த கதையை எடுத்துட்டு போனப்போ அவர் கதையை கேட்டு இந்த கண்டென்ட்டுக்காக நான் கண்டிப்பா இந்த படம் பண்றேங்க, ரொம்ப ஒரு எமோஷனல் கனெக்ட் இருக்கு யங்ஸ்டர்ஸ் மத்தியில, இது கண்டிப்பா ஒர்க் அவுட் ஆகும், இந்த கதையை நான் கண்டிப்பா பண்றேன், எப்போ ப்ரொடியூசர் கிடைக்கலாமோ வாங்க அப்படின்னாரு. அப்புறம் ஒரு வருஷம் 1.5 வருஷம் ஸ்பேன் ஆஃப் டைம்ல திடீர்னு வளர்ந்து பெரிய ஹீரோ ஆயிட்டாரு. இன்னைக்கு ஒன் ஆஃப் த லீடிங் ஸ்டார்ஸா இருக்காரு. இந்த டைம்ல ரொம்ப தயங்கி அவர்கிட்ட போய் நின்னோம். பிரதர் இந்த கதையை கொஞ்சம் எங்களுக்காக பண்ணி தரணும், நீங்க என்னங்க இவ்வளவு நாள் எடுத்துட்டீங்க, நல்ல கதை நான் கண்டிப்பா பண்றேன்னு சொல்லிட்டு இமீடியட்டா இந்த பிஸி ஸ்கெடியூல அக்செப்ட் பண்ணிட்டு இந்த கதையை பண்ணாரு. ஸோ வெரி வெரி பிக் தேங்க்ஸ் டு ஜிவி பிரகாஷ். பொதுவாக வந்து நல்ல படங்கள் வந்து எஸ் நீங்களாம் வந்து இன்னைக்குமே வந்து தமிழ் ஆடியன்ஸை பொறுத்த வரைக்கும் நல்ல படம் வந்து பப்ளிசிட்டி இருக்கோ இல்லையோ மவுத் டாக்ல நீங்க ஸ்ப்ரெட் பண்ணி அதை பெரிய ஹிட் ஆக்கிடுவீங்க. அதுக்கு பெஸ்ட் எக்ஸாம்பிள்ஸ் ஆரம்பிச்சா சின்ன படங்கள் சுப்பிரமணியபுரம் எல்லாம் ஆரம்பிச்சு கடைசியா துருவங்கள் 16 வரைக்கும் எந்த விதமான பெரிய பப்ளிசிட்டி இல்லாம ஒன்லி உங்களோட ரெஸ்பான்ஸ் உங்களோட மவுத் டாக் மூலியமா ஹிட் ஆச்சு. ஸோ இந்த படத்தை ஃபர்ஸ்ட் உங்ககிட்ட எப்படி தெரிய வைக்கணும் அப்படிங்கிறதுக்காக வந்து நாங்கள் நிறைய செலிபிரிட்டிஸ் அப்ரோச் பண்ணோம். அவங்க எல்லாரும் எங்களுக்கு கொடுத்த சப்போர்ட். முதல்ல படத்தோட மோஷன் போஸ்டர் எங்களுக்கு லான்ச் பண்ண டைரக்டர் வெற்றிமாறன் சார், அவருக்கு ஒரு பெரிய தேங்க்ஸ். அதுக்கப்புறம் இந்த டீசரை எங்களுக்காக ஆன்லைன்ல லான்ச் பண்ண ஜெயம் ரவி. அண்ட் இந்த டீசரை வந்து கபாலியோட சேர்ந்து அட்டாச் பண்ண பெர்மிஷன் கொடுத்த என்னோட ப்ரொடியூசர் தானு சார். அதுக்கப்புறம் ஒரு சாங் இருக்கு இந்த படத்துல, லெட்ஸ் கோ பார்ட்டி அப்படின்னு. ஒரு 27 ஸ்டார்ஸ் இருக்காங்க அந்த சாங்ல. உங்க எல்லாருக்கும் பிடிச்ச ஒரு 27 நட்சத்திரங்கள். ஹிந்தில ஓம் சாந்தி ஓம், தமிழ்ல கோல் எல்லாம் பார்த்துருப்பீங்க, நிறைய ஸ்டார்ஸ் சேர்ந்து ஒரு சாங்ல. ஸோ அது வந்து இந்த கதைக்கு சம்பந்தமா ஒரு வெறும் ப்ரொமோஷன் மாதிரி இல்லாம இந்த கதைக்கு சம்பந்தமான ஒரு சீக்வன்ஸா பண்ணியிருக்கோம். அந்த சாங் வந்து எனக்கு இத்தனை வருஷமா மட்டும் இல்லை, லைஃப் லாங் எனக்கு ஒரு ஐடென்டிட்டியா இருக்கக்கூடிய ஏஆர் ரஹ்மான் சார், அவரு வந்து எனக்கு அந்த சாங்கை லான்ச் பண்ணி கொடுத்தாரு. அண்ட் டு டாப் இட் ஆல் ஐசிங் ஆன் தி கேக் அப்படிங்கிற மாதிரி இந்த படத்தோட ஆடியோ வந்து சூப்பர் ஸ்டார் ரஜினி சார் லான்ச் பண்ணாரு. ஸோ எல்லாருக்கும் ஒரு பெரிய பெரிய தேங்க்ஸ். பிகாஸ் கரெக்டான டைம்ல
எங்களை மாதிரி ஒரு சின்ன டீமுக்கு கரெக்டான சப்போர்ட் கொடுத்தாங்க. நான் இவ்வளோ நேரம் ஏன் இவ்வளோ விஷயங்கள் திருப்பி சொல்கிறேன்னா, எனக்கு மனசார இந்த படம் நீங்கள் எல்லாரும் பார்க்கணும்னு எனக்கு ஒரு ஆசை. டான்ஸ் அது ஆடுறோம் அதான். இதுக்கே கற்றுச்சிங்க எனக்கு. இல்லை, இந்த பாட்டு வந்து நான் பிரபுதேவா மாஸ்டரோட கொரியோகிராஃபியில் பண்ணப்போ ஒரு 7 நாள் ப்ராக்டிஸ் பண்ணேன். 7 நாளுமே ஒரு நாளைக்கு 6 மணி நேரம் ப்ராக்டிஸ் கொடுத்தாரு. ஸோ அதோட ரிசல்ட் தான் நீங்கள் ஸ்க்ரீனில் பார்த்தீங்க. ஸோ இங்கே ஆடணுன்னு பட் ஒரு விஷயம், ஹேண்ட்ஸ் ஆஃப் டு ஆல் த டான்சர்ஸ் இங்கே. ஏன்னா ஸ்டேஜ் டான்ஸ்னா நானும் காலேஜில் இருக்க நிறைய கல்ச்சர்ஸில் கலந்துட்டு இருந்திருக்கேன். ஐ நோ ஹவு டிஃபிகல்ட் இட் இஸ். ஸோ இங்கே பர்ஃபார்ம் பண்ண போகிறேன். ஐ திங்க் ஐ saw you guys at லிஃப்ட். அடுத்து ஆட போகிறவங்க. ஸோ இங்கே ஆட போகிறவங்க எல்லாருக்குமே பெஸ்ட் விஷஸ். அண்ட் நெக்ஸ்ட்டு இவராங்கம்மா சரி, அவங்க எல்லாரும் வெயிட் பண்றாங்க. பட் தேங்க்யூ ஸோ மச். பட் நீங்க கேட்டோன்னே நான் ஆடினதுக்கு காரணம் உங்களோட இந்த விஷஸ் நான் ஃபுல்ஃபில் பண்ணணும். அதே மாதிரி என்னோட விஷஸ் நீங்க எல்லாம் வந்து மார்ச் 3 அன்னைக்கு தியேட்டருக்கு வந்து முப்பரிமாணம் படம் பார்க்கணும். ஸோ நான் எப்படி உங்களோட விஷயத்தை ஃபுல்ஃபில் பண்ணணும், அதே மாதிரி என்னோட ஒரு அன்பான வேண்டுகோள், எல்லாரும் தியேட்டருக்கு வந்து ஃபேமிலியோட வந்து படத்தை பாருங்க. தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ சார்.